அனைவருக்கும் வணக்கம். சட்டம் அறிவோம் நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து சந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் ஒரு பிரதானமான ஒரு சட்டப்பிரிவை சந்திக்கலாம் என்று இருக்கிறோம். குற்றவாளிகள் நன்னடத்தை சட்டம் 1958. இது முதல் முறை இளம் தலைமுறை குற்றவாளிகளுக்கான ஒரு சாதகமான ஒரு சட்டம். 1958 உருவாக்கப்பட்ட இந்த சட்டத்தில் நன்னடத்தையின் பேரில், எச்சரிக்கையின் பேரில் முதல் முறை குற்றவாளிகளை 21 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களை சீர்திருத்தத்தின் நோக்கில் விடுதலை செய்வதை பற்றி இது குறிப்பிடுகிறது. இதற்கு சமமாக முந்தைய 1973 குற்றவியல் விசாரணை முறை சட்டத்தில் பிரிவு 360 இதற்கு சமமாக இருக்கிறது. இன்றைக்கு பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா 2023 பிரிவு 407, பிரிவு 408 இதனை ஒத்து இருக்கிறது. இதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், முதல் முறை குற்றவாளிகள், இளம் குற்றவாளிகளை நம்ம சிறையில் அடைப்பதை தடுக்கிறது. அதாவது இதனுடைய நோக்கம் ஃபஸ்ட்டு அஃபண்டராக இருப்பாங்க, ஆனால் நல்ல பழக்கம் உள்ளவர்களாக இருப்பாங்க, நன்னடத்தையின் பேரில் அவங்கள விடலாம் அப்படின்னு சொல்லி நன்னடத்தை அலுவலருடைய அறிக்கையின் பேரில் அவங்கள விட முடியும். ஒரு ஜேஎம் நினச்சார்னா சிஆர்பிசி பிஎன்எஸ்எஸ் 407, 408 படியாகவோ, பழைய சிஆர்பிசி 360 செக்ஷன் படியாகவோ, அதே போல் அந்த நன்னடத்தை குற்றவாளிகள் நன்னடத்தை சட்டம் 1958 பிரிவு 3, 4, 5 இந்த 12 கீழவாகவோ ஏதாவது ஒரு உத்தரவை பிறப்பிக்க முடியும். அவ்வாறு பிறப்பிக்கையில் நம்மளுடைய நோக்கம் முதல் முறை குற்றவாளிகளை ஜெயிலில் தள்ளக்கூடாது. அவர்கள்ட்ட நம்ம மன்னிப்பு, முதல் முறை குற்றவாளி முன்கூட்டி கேஸ் எதுவும் இருக்கக்கூடாது, ப்ரீவியஸ் குற்றங்கள் எதுவும் இல்லாத நிலைமையில் இருந்தால் அவரை நன்னடத்தில் விடலாம். 3 ஆண்டுகள் வரைக்கும் பிணைப்பத்திரம் எழுதி வாங்கி ஒழுங்கு நடவடிக்கையோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவரை விடுவிக்க முடியும். செக்ஷன் 3, 4, 5, 6, 12 இது பிரத்யேகமாக சொல்கிறது. பிரிவு 3 எச்சரிக்கையின் பேரில் விடுதல். என்ன செய்யலான்னா, பிரிவு 3 கீழாக எச்சரிக்கை செய்து இனி வருங்காலத்தில் இந்த மாதிரி தப்பு செய்யக்கூடாதுன்னு சொல்லி எச்சரித்து விடலாம். அடுத்தது பிரிவு 4 நன்னடத்தையின் பேரில் ஒரு பாண்டு எழுதி வாங்குறது. 3 ஆண்டுகள் வரை அந்த பிணைமுறி எழுதி வாங்கி அதுவரையில் நீங்கள் நன்னடத்தில் இருக்கணும். அதை நன்னடத்தை அலுவலர் கண்காணிப்பார். அப்படி பிணை முறிவு எழுதி கொடுத்ததன்படியாக நடந்து கொள்ளவில்லை என்றால் அந்த பிணையை ரத்து செய்து மீண்டும் ஜெயிலுக்கு அனுப்பலாம். அதே மாதிரி செக்ஷன் 5 என்ன சொல்லும் அப்படின்னா, இழப்பீடு கொடுக்க சொல்லலாம். என்ன மாதிரியான இழப்பீடுகள்னால், எப்படின்னா, ஒரு பாதிக்கப்பட்ட நபருக்கு ஒரு இழப்பீட்டு தொகை, இவ்வளோ இழப்பீட்டு தொகையை அவங்களுக்கு கொடுத்துருங்க. ஒரு காயம்பட்ட நபராக இருக்காரா, அவருக்கு இவ்வளோ இழப்பீட்டு தொகையை கொடுத்துருங்க. அந்த வகையில் உங்களை நாங்கள் கேஸிலேருந்து விடுதலை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம். அல்லது அவங்களுக்கான வழக்கு செலவுகளையும் கொடுக்க சொல்லி அந்த வகையிலையும் கேஸிலேருந்து விடுதலை கொடுக்க முடியும். பிரிவு 6 என்ன சொல்லனா, 21 வயதுக்கு உட்பட்டவர்களை சிறையில் தள்ள வேண்டாம், அவர்களை சிறையில் தள்ளாமலே விடுவிக்கிறது. எதற்காக அப்படின்னா, அதாவது மரண தண்டனை இல்லை ஆயுள் தண்டனை கொடுக்காத வரையில் மற்ற வகையில் இருக்கக்கூடிய 7 ஆண்டுகளுக்கு குறைவான தண்டனை உள்ளவர்கள், அவங்க 21 வயசுக்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்கள நம்ம என்ன செய்யலான்னா, சிறை தண்டனையிலிருந்து அவர்களை தவிர்க்க முடியும். 7 ஆண்டுகளுக்கு மேலே இருந்தால் செய்ய முடியாது. 21 வயசுக்கு மேலே உள்ளவங்களை இது மாதிரி விடலாமா அப்படின்னா, எப்போ விடலாம் அப்படின்னா, வெறும் அபராதம் ஃபைன் மட்டும் கொடுத்துருக்காங்க, சிறு குற்றங்களாக இருக்குது, அபராத தண்டனை மட்டும் கொடுத்துருக்காங்க, 7 வருஷத்துக்குள்ளே மட்டும் இருக்குது. முதல் முறை குற்றவாளியாக இருந்து அப்படி யாராவது இருந்தாங்கன்னா 21 வயசுக்கு மேலே இருந்தாலும் கூட அவங்களையுமே நம்ம சிறையில் தள்ளாமல் விடுவிக்க முடியும், நன்னடத்தையினே விடுவிக்க முடியும், கண்டிச்சும் விட முடியும். இது முதல் முறை குற்றவாளிகளுக்கான வாய்ப்பு. இன்னொரு பிரத்யேகமான ஒரு பிரிவு இதில் என்னென்னா, செக்ஷன் 12 தகுதி இழப்பை நீக்குகிறது. அது என்ன தகுதி இழப்புனா, ஒரு பையன் மேலே, ஒரு காலேஜ் படிக்கிற பையன், அவன் மேலே ஒரு கேஸ் ஆகிப்போச்சு, முதல் முறை கேஸு, அவனை நன்னடத்தில் விட்டுட்டாங்க. நன்னடத்தில் விட்டுட்டானோ, நாளைக்கு ஒரு எக்ஸாம் எழுதுகிறான், அரசாங்க தேர்வு எழுதுகிறான்னா, அந்த தேர்வில் இந்த கேஸ் ஏற்கனவே இந்த கேஸில் ப்ரொபேஷனில் நன்னடத்தையில் விட்டதுனால அந்த கேஸு இந்த வேலைக்கு தகுதி இழப்பை தருமா அப்படின்னா இல்லை. குற்றவியல் சட்டத்தின்படியான தண்டனையை ஒத்து இருக்கக்கூடிய எந்த தகுதி இழப்புகளும் இந்த நன்னடத்தையின் பேரில் விடுகிற பொழுது அதிலிருந்து அவனை பாதுகாக்கும். அதனால் இந்த பிரிவு 12ங்கிறது மிக பிரத்யேகமான ஒரு பிரிவாக பார்க்கப்படுகிறது. அப்போ இதில் ஏன் இந்த சட்டத்தை வச்சுருக்காங்க அப்படின்னா, 1958 இதை வச்சுருக்காங்க அப்படின்னா, எந்த ஒரு குற்றவாளியும் தெரிந்து செய்வதில்லை, தெரியாமல் செய்கிறான். அவனை திருத்தி கொண்டு வருகிற பொழுது அவன் நாளைக்கு கொடிய குற்றவாளியாக மாறுதலிருந்து அவனை பாதுகாத்து கொண்டு வருவதற்காக ஒரு அற்புதமான இந்த சட்டம் தான் ப்ரொபேஷன் ஆஃப் அஃபண்டர்ஸ் ஆக்ட் 1958
அதற்கு சமமாக இருக்கிற சட்டப்பிரிவு தான் இன்றைக்கு இருக்கிற பிஎன்எஸ்எஸ்ஸில் 407 மற்றும் 408, பழைய சிஆர்பிசி 1973 பிரிவு 360. பல நீதிமன்றங்கள் இன்றைக்கும் இதை பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். பல நீதித்துறை நடுவர்கள் முதல் முறை குற்றவாளிகளை 21 வயதுக்கு உட்பட்ட குற்றவாளிகளை மன்னித்தும் எச்சரித்தும் நன்னடத்தை பிணை முறிவு எழுதி வாங்கி கொண்டும் சிறையில் தள்ளாமல் அவருடைய வாழ்க்கையில் ஒரு புனரமைப்பு வர வேண்டும், அவர்கள் சீர்திருத்தம் பெறுவதற்காக இந்த சட்டத்தை பயன்படுத்துகிறார்கள். இன்னொரு சட்டப்பிரிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.